விஷயம் உங்களுக்கு சில வேளை கசப்பா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். கசப்பானதான் நான் வேற வழி இல்லை. ආයුබෝවන් වණකම්. கட்டுற மாதிரி இருக்கும் கூட முயற்சி. ඇත්තටම ඔයාලගේ මේ උත්සාහය பாராட்டப்பட்ட 7 ஒப்பந்தங்களுக்கு என்ன நடந்தது? ඇත්තටම ஆணைக்குழுக்களுக்கு என்ன நடந்தது? தலையீட்டால சர்வதேச தலையீட்டால செய்யப்பட்ட 13வது சரத்தை நடைமுறைப்படுத்துவதில் என்ன நடந்தது? மனித உரிமைகள் ஆணையகத்திலே இலங்கை அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலைமாறுகாத கால நீதி 30(1) தீர்மானம், 32(1) தீர்மானம், 33(2) தீர்மானம், 34(4) தீர்மானங்களுக்கு என்ன நடந்தது? ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தரசுமன் அறிக்கையின் பிரகாரம் தான் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது கற்றுக்கொண்ட பாடங்களுக்கான நல்லிணக்க ஆணைக்குழு LRC நடைமுறைப்படுத்தப்பட்டு வடக்கு கிழக்கு முழுக்க தகவல்கள் கூறப்பட்டன. நாங்கள் இருவர், நானும் ராயபியோஷ பாண்டகையும் பிரதான சாட்சியம் அளித்திருந்தோம். அந்த சாட்சியத்தை கூட ஏற்றுக்கொள்வதற்கு வந்திருந்த தலைவர் சில்வா என்று நினைக்கிறேன், அவர் பல விடயங்களை ஏற்கவே மறந்திருந்தார், காதால் கேட்டுக்கொள்வதற்கே மறந்திருந்தார். முன்வைக்கப்பட்டன, அதில் ஒரு பரிந்துரை கூட நடைமுறைப்படுத்தவில்லை. ஆணைக்குழுவால் காணாமலாக்கப்பட்டோர் விசாரணைகள் வடக்கு கிழக்கு முழுக்க நிகழ்த்தப்பட்டு அதனுடைய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. 7000 தொடக்கம் 9000 பேரை காணாமல் போனவர் என கோத்தபாய ராஜபக்சவின் தனிநபர் ஆணைக்குழுவும் கூறியது. இது எல்லாம் என்ன நடந்தது? நடைமுறை கூறியது 40,000 தொடக்கம் 60,000 என்று. உலக உணவு திட்டத்தினுடைய அறிக்கையின் பிரகாரம் 1,46,649 என கூறப்பட்டது. ஆனால் கோத்தபாய ராஜபக்சவின் தனிநபர் ஆணைக்குழுவிலே 7,000 தொடக்கம் 9,000 என சொல்லப்பட்டது. இதில் எது உண்மை எது பொய் என இற்ற வரைக்கும் கண்டுபிடிப்பதற்கு 15 ஆண்டுகள் கடந்தும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. மீண்டும் உலகத்தை ஏமாற்றுவதற்கு ஒரு நாடகம் தான் இது. தீர்மானத்தின் பிரகாரம், ஐநாவினுடைய வலியுறுத்தலின் பிரகாரம் நிலைமாறு கால நீதியை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதாவது காணாமலாக்கப்பட்டவருக்கான அலுவலகம் அமைக்கப்பட்டது. அந்த அமைப்புகளினுடைய எதிர்ப்பையும் மீறி அதனால் என்ன நடந்தது? இச்சவரையும் எவரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. 2019ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற காணாமலாக்கப்பட்டோர் சங்க தலைவர்களையும் அழைத்து கொண்டு நானும் அருட்தந்தை ஜெயபாலன் அடிகள் அவர்களும் அந்த ஆணைக்குழுவுக்கு சென்று கதை உரையாடிய போது 5 நம்பிக்கையான சாட்சியங்களை தாருங்கள், நாங்கள் 6 மாதத்தில் கண்டுபிடித்து தருகிறோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு 4 வருடங்கள் கடந்தும் அவர்களிடம் பலமுறை கேட்டும் எந்த பதிலுமே வரவில்லை. அந்த பயில்கள் எதுவுமே நகரவில்லை. அமைக்கின்ற ஆணைக்குழுக்களால் பல்லாயிரம் கோடி பணம் தான், இந்த மக்களினுடைய வரிப்பணம் தான் வீணாகிறதே தவிர இந்த ஆணைக்குழுக்களால் எந்த பயனும் அல்ல. இன்று இருக்கின்ற இலங்கையினுடைய பாராளுமன்றம் இனவாதத்தின் அடிப்படையில் தொடர்ந்து பின்பற்றுவதனால் உங்கள் பரிந்துரைகள் அறிவுபூர்வமான எந்த பரிந்துரைகளையும் அது நடைமுறைப்படுத்தாது. ஆணைக்குழுக்களால் ஏற்படக்கூடிய ஒன்று அல்ல, மகா சங்கங்களால் ஏற்படக்கூடிய ஒன்று அல்ல. மனங்களிலே உண்மையான மாற்றமும் அந்த விசுவாசத்தன்மையும் ஏற்படாத வரைக்கும் இவ்விதமான ஆணைக்குழுக்கள் எல்லாம் பயனற்றவை. இன்னும் யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகளாகியும் வடக்கு கிழக்கிலே சுதந்திரமாக தமிழ் மக்கள் வாழ முடியவில்லை, சுயாதீனமாக செயல்பட முடியவில்லை. இராணுவ கெடுபிடிகளும் இராணுவ பிரசன்னமும் புலனாய்வு அமைப்புகளினுடைய விசாரணைகளும் 4ஆம் மாடிக்கு அழைப்பதுகளும் உள்ளூரிலே சுயாதீனமான ஒரு நிகழ்வுகள் நடத்தக்கூடிய நிகழ்வு கூட சிங்களர்கள் இன்னும் தமிழர்கள் மேல் ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையிலும் விசுவசிக்கக்கூடிய வகையிலும் உளமாற படித்த சிங்களர்கள் கூட தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. மதகுருக்களோ சிங்கள பேராசிரியர்களோ கூட இந்த மாற்றங்களில் மனங்களிலே ஏற்படாத வரைக்கும் வெறுமனே காகிதங்களில் ஏற்படுகின்ற இந்த ஆணைக்குழுக்களும் ஒப்பந்தங்களும் சாட்சியங்களும், நீங்கள் பண்டா செல்வா ஒப்பந்தத்தின் தொடக்கம் மஹிந்த புலிகள் ஒப்பந்தம் வரைக்கும் கிழித்து காற்றில் வீசியது போல்தான் இதுவும் ஒரு பேப்பரை காற்றில் வீசுவது போல்தான் அமையும். நன்றி. එක අදහසක් තමයි මේක පරණතුමාලයක් මේකට වැඩක් නැහැ, කවදාවත් හරියන්නේ නැහැ, මොකක් කරන්න ඕනේ කියලා අපි හිටියොත් කිසි මම හිතන්නේ. ඊට අමතරව ඔබතුමා කිව්වා වගේ මේ විවිධ අවස්ථාවල කොමිෂන් වලට මේ ගිහිල්ලා පැමිණිලි කරලා තියෙනවා කියලා ඔබතුමා කිව්වා. ඔබතුමා LLRC ගැන සඳහන් කරා. ඔබතුමාට මම දන්නේ ඔබතුමා LLRC වාර්තාව කියවලා තියෙනවද කියලා. LLRC වාර්තාවේ ඉතාම හොඳ ප්‍රතිපාදන තියෙනවා, ඉතාම හොඳ නිර්දේශ තියෙනවා. එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ හිටම් පිළි අරගෙන තියෙනවා. ඒකේ ඉතාම හොඳ නිර්දේශ තියෙන්නේ කියලා. ඉතින් ඔබතුමා நான் சென்ற பல்வேறு இடங்களில் இந்த செயற்பாடு தொடர்பாக வரவேற்கத்தக்க கருத்துக்களை முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பாக நீங்கள் ஒரு விமர்சன ரீதியான கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். உண்மையில் அது உங்களுடைய உரிமையாக இருக்கிறது. ஆனால் விமர்சிக்க வேண்டும். ஆனால் இவ்வாறு
விடயங்கள் பழைய விடயங்களை நாங்கள் மீண்டும் கிளறத்தேவையில்லை என்று நாங்கள் விமர்சிப்பதை விட இவ்வாறான நல்ல விடயங்கள் நடைபெறுகின்ற போது அதற்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து அதற்கு ஆதரவாக நாங்கள் செயற்படுவதுதான் சிறந்தது என்று நான் கருதுகின்றேன். நான் ஒரு அரசியல்வாதி அல்ல, எனக்கு அரசியல் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நிவாரணம் கிடைக்க வேண்டும், அவர்களுடைய பாதிப்புகளுக்கு முடிந்தவரை தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த விஜயத்தை நான் மேற்கொள்கின்றேன். எனவே அந்த வகையில் சரியாக ஒரு சட்ட அமைப்பை ஏற்படுத்தி அந்த சட்ட அமைப்பானது பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டு வெளியே வருகின்ற போது ஏதோ ஒரு வகையில் அது இலங்கை மக்களுக்கு சாதகமான நன்மதிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உங்களால் முன்வைக்கப்பட்டது பல்வேறு ஆணைக்குழுக்களுக்கு சென்று சாட்சியங்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் அந்த சாட்சியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் நீங்கள் கருதியிருந்தீர்கள். உண்மையில் LLRC என்ற அந்த ஆணைக்குழு சிபாரிசுகள் ஐக்கிய நாடுகள் சபையினாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிறந்த சிபாரிசுகள் என்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் நீங்கள் அந்த LLRC-யை வாசித்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. உண்மையில் அவற்றை வாசித்து நீங்கள் முன்வைத்த சிபாரிசுகள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தால் அல்லது அந்த LLRC-யில் முன்வைக்கப்படுகின்ற சிபாரிசுகள் ஏற்றுக்கொள்ளப்படாத சிபாரிசுகள் இருந்தால் அவற்றை நீங்கள் எனக்கு அடையாளப்படுத்துவீர்களாக இருந்தால் நாங்கள் அது தொடர்பாக கலந்துரையாடக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். உண்மையில் அந்த LLRC என்ற அந்த ஆணைக்குழுவின் சிபாரிசு உலக ரீதியாக சிறந்த சிபாரிசு என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு விடயம் என்பதை நான் இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன்.